அண்ணா, சாரிடா, உன் விஷயமா தான் பேச போனேன். அதுக்குள்ள நட்ராஜன் சார் கால் பண்ணிட்டாரு. ஒருத்தர் கம்பெனில இறந்துட்டாருல, அந்த விஷயமா தான் பேச போறேன். எனக்கு என்னவோ அவ ஓகே சொல்லிடுவான்னு தான் தோணுது. உன்னை பிடிக்காதவங்க யாருடா இருக்கா? கண்டிப்பா உன் லவ் அவகிட்ட சொல்லிடுறேன். நான் வேணா ஆஃபீஸ் வரட்டுமாண்ணா? இல்லடா, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ ரிலாக்ஸ்டாவே இரு. சாமான்யா, நீ எங்க வர? நீங்க எங்க போறீங்க? நான் ஆபீஸ் போறேன். எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணனும். ஆன் தி வேல டிராப் பண்ணிடுறீங்களா? நீ ஏதாவது ஆட்டோ டாக்ஸியோ பிடிச்சு போயிட. இல்ல, நீங்க தான் என்ன டிராப் பண்ணனும். உன் மண்டையில ஏதாவது இருக்கா? நான் எவ்வளவு அர்ஜென்ட்டா போட்டிருக்கேன் தெரியுமா? வந்து டிராப் பண்ண சொல்ற? கொஞ்சமாவது மெச்சூர்டா பிஹேவ் பண்ணு. சாரி சாமான்யா, நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்கெல்லாம் அப்படி சொல்லல. எனக்கு நிஜமாவே ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சாமான்யா. இல்ல, நீங்க போங்க. உங்க ஒர்க்க போய் பாருங்க. எமல உங்களுக்கு என்ன ஆக்குற? ப்ளீஸ் சாமான்யா, அழாத. நான் அவசரமா போணுங்கிற டென்ஷன்ல தான் அப்படி பேசிட்டேன். சரி வா, கார்ல ஏறு. இல்ல, நான் வரல. கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. முதல்ல கார்ல ஏறு. கார்ல ஏறுன்னு சொல்றேன்ல. சரி. ஷோர்டா,
நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். ஐயா பயங்கர குச்சி மூட்ல இருக்கான் போல இருக்கு. ஒருவேளை லவ் சக்சஸ் ஆயிடுச்சோ? ப்ரோ என்ன bro? சொல்லுங்க ப்ரோ. செம ஜாலி மூட்ல இருக்கிற போல தெரியுது. எனி குட் நியூஸ்? எஸ், அப்போ லவ் சக்சஸ் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட புரியலையே ப்ரோ. ஓகே இருந்தா சூர்யா என்ன சொல்லியிருக்காரு. அப்போ நீ போய் சொல்லல. சூர்யா என்ன பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. ஐயோ, இந்த உலகத்திலேயே அண்ணனை காதலுக்கு தூதா அனுப்புன ஒரே ஆளு நீ தாண்டா. என்ன என்ன லுக்கே ப்ரோ? பொண்ணுங்களை நேருக்கு நேர் பார்த்து பேசணும். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ரொமான்டிக்கா பேசினாதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் வரும். அப்படி இல்லனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு இப்படி லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல போகணும். அவன் காலையில காதல சொல்லிட்டு சாயங்காலம் பிரேக்கப் ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருக்கான். இந்த காலத்துல போய் நீ இன்னும் ஆள காதலுக்கு தூதுகிட்டு இருக்கியே. யூ ஆர் வேஸ்ட். யூ ஆர் ஓல்ட் ஸ்டைல் ப்ரோ. யூ கண்டினியூ யுவர் டான்ஸ். என்ன சொன்னீங்க? ஓல்ட் ஸ்டைல்னு சொன்னேன். ஓல்டு ஸ்டைலா? சூர்யா கிட்ட போய் உன் லவ் சொல்லு, உன் லவ் டெவலப் ஆயிடும். அவன் போய் சமந்தா கிட்ட சொல்லுவான், அதுக்கப்புறம் அவன் என்ன லவ் பண்ணுவா. இப்படி எல்லாம் சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு? எவன்? நீங்க தான். ஐயோ, இதெல்லாம் நம்ம ஐடியாவா? அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே. சமாளிப்போம். ஆமா, நான் தான் சொன்னேன். யாரு இல்லன்னு சொன்னது? நான் என்ன நினைச்சேன், ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா சூர்யா போய் சொல்ற மாதிரி தெரியலையே. அதனால நீயே போய் சொல்லிடு. அதெல்லாம் சரிதான் ப்ரோ. ஏற்கனவே ஒரு டைம் சாம் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணப்போ அவ ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் மறுபடியும் போய் பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு உனக்கு தயக்கமா இருந்துச்சு. பரவாயில்ல. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீ ஏதாவது பண்ணிருக்கியோ? இம்ப்ரெஸ் பண்ண அவளை விட்டுடு. இப்ப யோசி ப்ரோ. சமீபத்துல அவளை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போயிருக்கியோ? அப்படி போயிருந்தா உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமே. கூட்டிட்டு போயிருக்கேன் ப்ரோ. நானும் அவளும் பைக்ல ஜாலியா ஒண்ணா போனோம் ரீசெண்டா. அப்போ மனசுல இருக்கிறத சொல்லிட்டியா? இல்லையே. அட போ ப்ரோ. ஒரு பொண்ணும் பையனும் பைக்ல போறதே சூப்பரான அனுபவம். அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓபன் பண்ண முடியும். அதை மிஸ் பண்ணிட்டியே. ஆமா, நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லல? சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்ரீனிவாசன் அடிக்க கை ஓங்கிட்டேன். தடுக்க வந்து அவளையும் கை ஓங்கிட்டேன். ஐயோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்படி எல்லாம் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே லவ் டெவலப் ஆயிருக்குமே. நிஜமாவா? போட்டானா தெரியுமா? பொண்ணுங்கெல்லாம் பூ மாதிரி, அவங்கள மென்மையா ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டு கையை ஓங்கினாங்கிற. சரி விடு, இதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயம். சமந்தாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஐயா கிட்ட செம ஐடியாவெல்லாம் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. அது ஒண்ணு இல்ல, ஒரு ஜஸ்ட் 20,000 ரூபீஸ் செலவாகும், அவ்வளவுதான். என்னது 20,000? கடுப்ப கலப்பாம மரியாதை போயிருங்க. எப்ப பார்த்தாலும் காசுன்னு கேட்டு தொலை பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல ப்ரோ, இந்த ஐடியாவுக்கு நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க
எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? தம்பி, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா யாரும் கேட்கிற நிலையில இல்ல. நீங்க வந்து பேசி பாருங்க. சார் இருங்க சார், என்ன புதுசா பேசிட போறீங்க? அன்னைக்கு பேசின அதே கதையை தானே பேச போறீங்க? சார், இந்த பொண்ணை பாருங்க சார். வாழ வேண்டிய வயசுல கணவனை இழந்துட்டு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுது சார். இத்தனைக்கு அது பொம்பளை பிள்ளை, நாளைக்கு படிக்க வைக்கணும், அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எவ்வளவு செலவாகும் தெரியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுவீங்க தானே கேஸே வாபஸ் வாங்கணும். ஆனா இப்ப என்னடானா இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த முதலாளிங்களே இப்படிதான். தேவைன்னா ஒண்ணு பேசுவீங்க, தேவையில்லைன்னா எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. அதுக்கு தான் கேஸ கண்டினியூ பண்ணிருக்கணும். அப்ப வலிக்கு வந்திருப்பீங்கல்ல. ஐயா, நான் இப்ப கூட பண்றேன் தானே சொல்றேன். ஆனா நீங்க தான் சொல்றத காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க. என்னத்த பண்றேன்னு சொன்னீங்க? சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, இதுக்கு மேல உங்க டிமாண்ட் என்னன்னு எனக்கு புரியல. இவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்க கம்பெனில வேலை போட்டு தரோம். அப்புறம் அந்த பொண்ணு என்ன படிக்க ஆசைப்பட்டாலும், எந்த ஸ்கூல்ல படிக்க ஆசைப்பட்டாலும் அதை படிக்க வைக்கிறோம். ஸ்கூல், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் நாங்களே படிக்க வைக்கிறோம். அப்புறம் அந்த சின்ன பொண்ணு பேர்ல 5 லட்சம் பிக்ஸட் டெபாசிட் போடுறோம். அந்த பொண்ணோட 21 வயசுல தான் எடுக்க முடியும். இதுக்கு மேல உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க, முடிஞ்சா அதையும் பண்றோம். சார், அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லி அந்த பொம்பளை புள்ளைய ஏமாத்த பாக்குறீங்களா? ஏமா, நீ வீட்டுக்கு போமா. என்ன சார், நானும் பாக்குறேன் அந்த பொண்ணுக்கு எதுவும் செட்டில்மெண்ட் பண்ண மாட்டீங்க போல இருக்கு. எல்லாம் நாளைக்கு நாளைக்குனா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குழந்தைய யார் சார் பாத்துக்கிறது? அதனால அவங்களுக்கு ஒரு 20 லட்சம் தரோம், 30 லட்சம் தரோம்னு சொல்லுங்க. கையோட ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுங்க சார். அந்த பொண்ணு ஏதாவது கடகண்ணி வச்சு பொழைச்சுக்கும். வேலை கொடுக்குறேன்னு சொல்லி மாசம் 5000 6000 சம்பளம் தருவீங்க. பாவம் அது என்ன பண்ணும்? ஒண்டியா சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு. ஓகே சார், நீங்க கேக்குற மாதிரி பணமும் செட்டில்மெண்ட்டும் பண்றோம். அந்த பொண்ணு விருப்பப்பட்டா வேலையும் போட்டு கொடுக்கறோம். ஆனா பணமா கொடுக்க மாட்டோம். அந்த பொண்ணு பேர்ல செக்கா கொடுப்போம். அதுவும் இப்ப இல்ல, ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துக்கலாம். என்ன சார், இப்ப செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னா காது குத்த பாக்குறீங்களா? 6 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்றீங்க. 6 மாசம் கழிச்சு வந்தா 1 வருஷம் கழிச்சு வான்னு சொல்லுவீங்க. இப்படியே அவங்கள அலைய விட்டு ஏமாத்த பாக்குறீங்க. அதானே உங்க திட்டம்? சார், அப்படி ஏமாத்தணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. கம்பெனில ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு பணம் தர முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தானே சொல்றேன். அதெல்லாம் முடியாது சார். பணத்தை இப்பவே கொடுங்க, அதுவும் எங்க கையில கொடுங்க. அப்பதான் நாங்க இங்க இருந்து கிளம்பி போவோம். இல்ல சார், கேட்டதுக்கு பதில சொல்லுங்க சார். ஏங்க, என்னங்க சூர்யா சார் தான் அவ்வளவு சொல்றாருல, நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. யோ, யூனியன் தலைவர்னாக நீ காசு வாங்கிட்டு முதலாளிக்கு சாதகமா பேசுவியா? தொழிலாளிகளை பாரியா? யோ, பார்த்து பேசியா. செத்து போன ராஜாவா இருந்தாலும் இப்படித்தான் பேசுவான். ஏன்னா எங்க முதலாளி அவ்வளவு நல்லவரு, தொழிலாளிக்காக அவ்வளவு செஞ்சிருக்காரு. மூர்த்தின, இப்ப அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்போம். சார், கண்டிப்பா பண்றோம். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அதெல்லாம் முடியாது சார். ஸ்டேஷன்ல போய் நாங்க பாத்துக்கிறோம்.
அறிவு இருக்கா உனக்கு? ஒரு தடவை கால் கட் பண்ணா நான் பிஸியா இருக்கேன்னு உனக்கு தெரியாது? படிச்சிருக்க தானே, கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்க. போன வை. என்னாச்சு சாம்? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் இல்ல அண்ணி. ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம கிட்ட சிரிச்சு பேசினவங்க இப்ப நம்மள அழ வச்சு பாக்குறாங்க. எனக்கு எது நிஜம் எது பொய்ன்னு கூட தெரியல. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல சாம். சூர்யா மறுபடியும் உன்னை திட்டினானா? இல்ல அண்ணி, காலையில என்ன மீட் பண்ண வந்தாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு கூட சாரி கேட்டாரு. நானும் அவர்கிட்ட சாரி கேட்டேன். ஆபீஸ்ல இருந்து போன் வந்த உடனே அர்ஜென்ட்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு டைம் இல்ல. அவ்வளோ பிஸியா இருக்காரு. விடு சாம், ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால தான் உன்கிட்ட சரியா பேசியிருக்க மாட்டான். திரும்ப வந்து உன்கிட்ட சூர்யா பேசுவான் பாரு. அதான் நடக்காது அண்ணி. அவருக்கு என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்ல. அப்படியே இருந்தாலும் விருப்பம் இல்ல. எவ்வளோ அர்ஜென்ட்டா இருந்தாலும் அந்த சாமானியா கைய புடிச்சு கொஞ்சிட்டு இருப்பாரு. கார்ல கூட்டிட்டு போய் ஊரு சுத்துவாரு. ஆனா இத பார்த்தா எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அதனால சாமானியாவை அவ்வளோ அன்பா பாத்துக்கிறாரு. இதுல நான் வருத்தப்பட்டு ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன அண்ணி, என்ன பார்த்தா உங்களுக்கு கூட கிண்டலா இருக்கா? இல்ல சாம், நீ அவன் மேல இவ்ளோ பொசசிவா இருக்கிறத நினைச்சு சிரிச்சேன். சூர்யா எதுக்காக அந்த பொண்ணோட கைய பிடிச்சிட்டு பேசினா, எதுக்கு அவளை கார்ல கூட்டிட்டு போனான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சூர்யா உன்னதான் லவ் பண்றான். நீயும் அவனதான் லவ் பண்ற. உங்க சின்சியரான காதல் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு, சூர்யாவே வந்து சீக்கிரமா உன்கிட்ட அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்வான். அது என்னன்னு நீயும் என்கிட்ட வந்து சொல்வ.